ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி 50 203 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,600 பாயிண்ட்ஸில் வந்து 609 பாயிண்ட்ஸில் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,951 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 644 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 54,941 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 133 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 489 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 37,050 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் 5045 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 3715 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, டிஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் 19,727 கோடி. ஆக்சுவலி நீங்கள் பார்ப்பீங்க, முந்தின குவார்ட்டரில் 5155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4934 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐடிசியோடது. நானும் சந்தோஷப்பட்டேன். கடைசியில் பார்த்தா அதில் 14,652 கோடி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் மூலமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா அந்த டிமர்ஜர் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாட்டு இவங்களுக்கு அந்த ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது எங்களோட ப்ராஃபிட்டில். பட் அது எல்லாமே ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்கும்போது 5155 கோடி தான் ப்ராஃபிட் வருது. ஸோ நெட் ப்ராஃபிட் 19,727 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5155 கோடி. ஸோ நீங்கள் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 20,376 கோடியாக இருக்குது. இது போக ஃபுல் இயர் பேசிஸில் அவங்களோட ப்ராஃபிட் 34,746 கோடியாக இருக்குது. இது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 80,942 கோடி, ப்ரீவியஸ் இயரில் 73,350 கோடியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் இயர் பேசிஸ்லேயும் ரெவன்யூ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ₹7.85 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 28 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக டோட்டல் கேஷ் ஃப்ளோ வந்து 17,956 கோடி. அதாவது ஃபினான்ஷியல் 25ல் அவங்களுக்கு ப்ராஃபிட் மூலமாக வந்தது 17,956 கோடி. அதில் 8,133 கோடி வந்து டிவிடெண்டுக்கே அவங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல். செக்மெண்ட் வைஸ் நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிகரெட் செக்மெண்ட் 9,228 கோடி வந்திருக்குது எஃப்எம்சிஜி சிகரெட் செக்மெண்ட்டில். ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டில் ப்ராஃபிட் வந்து 5,402 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சிகரெட் செக்மெண்ட்டில். அதர் செக்மெண்ட்டில் 5,503 கோடி பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜினலி. ப்ராஃபிட் வந்து 346 கோடி பண்ணியிருக்காங்க அதர் செக்மெண்ட்டில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. அக்ரி பிஸ்னஸ் 3,694 கோடியாக இருக்குது. இதில் ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ராஃபிட்டும் 186 கோடியில் இருந்தது, இப்போ 252 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சீக்வென்ஷியல் இயர் ஆன் இயர் பேசிஸில். பட் அக்ரி பிஸ்னஸில் நெட் ப்ராஃபிட் சீக்வென்ஷியல் பேசிஸில் விழுந்திருக்கு. பேப்பர் போர்ட் பேப்பர் பேக்கேஜிங் செக்மெண்ட் 2,188 கோடி ரெவன்யூ வந்திருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. பட் ப்ராஃபிட் 194 கோடியாக குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 291 கோடியாக இருந்திருக்கு. இந்தோனேஷியா சைனீஸ் இங்கேருந்து சப்ளை சீப் லெவலில் வரதுனால இவங்க டொமஸ்டிக் டிமாண்ட் மட்டும் தான் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் ஆகுது. அதர் செக்மெண்ட்ஸில் அந்த ஹோட்டல் அண்ட் அதர் பிஸ்னஸ் 1,165 கோடி ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் ப்ராஃபிட் 205 கோடியாக இருக்குது, இதுவும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 425 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட் அக்ரி பிஸ்னஸில் க்ரோத் இருக்குது, எக்ஸப்ட் இந்த பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் போர்ட்ஸை தவிர்த்து மிச்ச எல்லா செக்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்ஸ் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஐடிசியோட ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருக்குது. பட் நிறைய பேர் அதாவது அந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா 4 மடங்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. பார்த்தா அது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மூலம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் இந்த ரிசல்ட்ஸுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஐடிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் மதர் ஸ்பார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் பேபி கேர் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் 39.47% ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேண்டி 50.6 crores வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 19% காலியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். இந்த 2,153 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 19% காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 12,958 கோடி. எபிட்டா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,716 கோடி. எபிட்டா மார்ஜின் 28.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 340 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இந்தியாவோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 4213 கோடியாக இருக்குது, 13.6% இன்க்ரீஸாக இருக்குது. யூஎஸோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் $464 மில்லியன், 2.5% வந்து டவுன் ஆயிருக்குது. இது போக குளோபல் ஸ்பெஷாலிட்டி சேல்ஸு $295 மில்லியன், 8.6% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவோட சேல்ஸில் 19.9% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எமர்ஜிங் மார்க்கெட் ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 6.3% இன்க்ரீஸாக இருக்குது, $261 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபார்முலேஷன் சேல்ஸ் 2% இன்க்ரீஸாக இருக்குது, $200 மில்லியன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே 816 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராட்டு சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் விழுந்திருக்கு. மற்ற செக்மெண்ட்ஸ்லாம் குறிப்பாட்டு இந்த ஃபார்முலேஷன் சேல்ஸ் அதெல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து ஒரு 2.5% விழுந்திருக்கு. மேபி அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் அடி வாங்குறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்கு. சன்ஃபார்மா டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹5.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் 25 மட்டுமே ₹10.50 கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ ₹5.50. ஸோ டோட்டலாட்டு ஃபினான்ஷியல் 25 ₹16 பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுத்துருக்காங்க. 24 வந்து ₹13.50 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் இப்போ வந்து ரிசல்ட்ஸுக்கு ₹5.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்ஃபார்மோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. பட் நம்ம செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது சில செக்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 1724 க்ளோஸ் ஆயிருக்கு, ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இதுக்கு ரியாக்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. இது சன்ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா வேல்யூஷனும் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நம்மளோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு ஜைடஸ், நாட்கோ, ரெட்டிஸ் இதில் மட்டும் தான் நான் என்னோட கண்ணை வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோ. ஆக்சுவலி உங்கள் ப்ரோக்கரேஜஸ் ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா 150% வந்து இந்த ஸ்மால் ட்ரேடுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டருக்கு ₹2 இருந்தது, இப்போ ₹5 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21 எஃபெக்டிவ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் நான் எகைன் சொல்கிறது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே கரெக்டாக, அந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ டேக்ஸ் வந்து, அதாவது எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் போடுறாங்க, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் சார்ஜஸ் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஏஞ்சலோனில் அந்த போர்ட்ஃபோலியோ பட்டன் நமக்குனாலே அதுக்கு கீழே வந்து சார்ஜஸ், அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் எல்லாமே இருக்கும். அது நம்ம எந்த மந்த்து எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் கொடுத்தா கூட அதில் ட்ரேட் ஆகும். இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும், நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏஞ்சல் ஒன்றும் ரீசெண்டாட்டு, அதாவது போன வருஷம் வந்து அவங்க ₹0 இருந்த அந்த ட்ரேடுக்கு வந்து ₹20 கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது பிரச்சனை என்னன்னு வருதுன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த கம்பெனிஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, காசு பண்ணுறதுக்கு தடுமாறுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஏஞ்சல் ஒன் வந்து ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து ₹20 வாங்குறாங்க, ஜீரோதா ஃப்ரீ, அப்ஸ்டாக்ஸ் ₹20 வாங்குறாங்க. க்ரோ வந்து முன்னாடி ₹5 வாங்கினாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ₹5 to ₹20 வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எஃப்ஒன்னோ அது சார்ஜஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ₹20 வாங்கிடுறாங்க. யார்? க்ரோ. ஏஞ்சல் ஒன் வந்து ₹20 வாங்குறாங்க. இவங்க ஜீரோதா வந்து ஆப்ஷன்ஸுக்கு ₹20 வாங்குறாங்க, ஃபியூச்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹20 கொஞ்சம் கீழே வாங்குறாங்க. அதே மாதிரி அப்ஸ்டாக்ஸும் ஃபியூச்சர்ஸுக்கு வந்து ₹20 வாங்குறாங்க, ஆப்ஷன்ஸுக்கு வந்து அதாவது ₹20 கொஞ்சம் கீழே வாங்குறாங்க அப்ஸ்டாக்ஸு, ஆப்ஷன்ஸுக்கு ₹20 வாங்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ₹20 அப்படி தான் மேக்ஸிமம் இருக்குது எல்லா ப்ரோக்கரேஜஸ்மே. இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் டிஸ்கவுண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, நிறையா ஃப்ரீயாட்டும் கொடுத்தாங்க. இப்போ ஜீரோதா மட்டும் ஈக்விட்டி டெலிவரிக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மொரோராட்டி இந்த 4 ப்ரோக்கரேஜஸை கம்பேர் பண்ணும்போது ஏஞ்சல் ஒன்று எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுது. அப்பப்போ ஜீரோதால டெக்னிக்கல் கிளிச் வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரீசனாட்டு க்ரோவில் அந்த இஷ்யூ நடந்துச்சு. பட் நான் வந்து ரொம்ப நாளாக ஏஞ்சல் ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து ஸ்வீடன் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நியூ டெக் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோதன்பர்க் அந்த இடத்துல வந்து போகிறாங்க. ஸோ நார்டிக்கில் வந்து டெபியூட்டாட்டு உள்ளே போகிறாங்க. லிண்ட் ஹோல்மேன் சயின்ஸ் பார்க் அங்கே செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் மொபிலிட்டி யூரோப்பியனோட ஓஇஎம் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அங்கே உள்ள கம்பெனியோட டைப் பண்ணி இதை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அண்ட் அட்வான்ஸ் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வீடிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஸ்வீடன் மார்க்கெட்டுக்குள்ளே ஆட்டோமோட்டிவ் அண்ட் மொபிலிட்டி எக்கோசிஸ்டம் வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து இந்த என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸ்வீடன் மார்க்கெட்டுக்குள்ளே. இது கேபிஐடிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் கேபிஐடி டெக்னாலஜிஸ் ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டில் இப்போ உள்ள ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஹொனாசா கன்சியூமரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 18% காலி, 25 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். இது போக அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ் பக்கம்லாம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
ரிலையன்ஸ் வந்து சோலார் மாடியூல் ஃபேக்ட்ரி வந்து இந்த வருஷமே நாங்கள் போட இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. 20 ஜிகாவாட் க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி நாங்கள் ரீச் பண்ணோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. சோலார் ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸ் வந்து போடுறோம் இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க ஆல்ரெடி போடுவோன்னு சொல்லி போடாமல் விட்டுட்டாங்க. கடைசியில் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து இப்போ மறுபடியும் நாங்கள் அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ 2667 கோடி பண்ணியிருக்காங்க, 27% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 277 கோடி பண்ணியிருக்காங்க, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 480 கோடியாக இருக்குது, 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு 10 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பெர் ஈக்விட்டி ஷேர் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே இந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் வரைக்கும் இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3rd செப்டம்பர் to 9th செப்டம்பர் அந்த டைமில் தான் அந்த போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும். இது தீபக் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, அதாவது சென்செக்ஸில் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க இருக்குது. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே, பிஎல் இதெல்லாமே ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து உள்ளே வராங்க சென்செக்ஸில். நெஸ்லே இந்தியா அவுட்டு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உள்ளே வருது, இண்டஸ்இண்ட் பேங்க் அவுட்டு. ஸோ இதெல்லாமே ஜூன் 23 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் உள்ளே வருது, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே போகிறாங்க, நெஸ்லே இந்தியா. அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க வராங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் வெளியே போகிறாங்க. அதே பிஎஸ்சி 100 அதில் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸு 3 ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வருது. ஒன்று டிக்சன் டெக்னாலஜிஸு, கோஃபோர்ஜு, இண்டஸ் டவர். அதே வந்து பாரத் ஃபோர்ஜ், டாபர் இந்தியா, சைமன்ஸ் இவங்க 3 பேரும் வெளியே போகிறாங்க. பிஎஸ்சி சென்செக்ஸ் 500 அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை ரீப்ளேஸ் பண்ணுறதாட்ட அப்டேட்டு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் கப்பை ரிப்ளேஸ் பண்ணுற போகிறாங்க. அதே பிஎஸ்சி சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஜ், ஹீரோ மோட்டார் கப், இண்டஸ் டவர்ஸ் இவங்க எல்லாமே ஜூன் 23 என்ட்ரி கொடுக்குறாங்க. இண்டிகோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பாரத் ஃபோர்ஜ், டாபர், சைமன்ஸ் இந்தியா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறதாட்ட அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும். அதே பிஎஸ்சி பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வெளியே போகுது, இவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸில் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க இருக்குது மார்க்கெட்டில். எம்கியூர் ஃபார்மாசூட்டிகல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 197 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2116 கோடி. எபிட்டா மார்ஜின் 18.4% இருக்குது. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 25.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 25% வளர்த்துருக்கு, 25% க்ரோத் காமிச்சிருக்கு. விமன்ஸ் ஹெல்த் அண்ட் கார்டியாக் ஃப்ரான்ச்சைசஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நியூ ஃபோக்கஸ் நீ பார்த்தீங்கன்னா டெர்மாட்டாலஜி, அதுலேயும் நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 15.6% க்ரோத்து. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செக்மெண்ட்டில் 39.3% க்ரோத்து. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா எம்கியூர் ஃபார்மாசூட்டிகல்ஸோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸு 929 கோடி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 1187 கோடி. 3 ரூபா பர் ஷேர் வந்து போர்டு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்கு என்கிட்ட கிடையாது, பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த குவார்ட்டரில் டொமஸ்டிக்கும் சரி இன்டர்நேஷ்னல் க்ரோத்தும் நல்லா இருந்திருக்கு. இது எம்கியூ ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ். இந்த குவார்ட்டரில் ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்களோட யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு வழிவகுத்திருக்கு. அதுபோக நெட் டெப்ட்டும் 512 கோடியை குறைச்சிருக்காங்க. நெட் டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ 1.9 அந்த ரேஞ்சில் குறைஞ்சிருக்கு. 4 ரூபா பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 352% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 82 கோடி. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1190 கோடி. ஃபுல் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ஒரு நல்ல க்ரோத்து. அட் த சேம் டைம் ரெவன்யூ ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்குது. யூஎஸ் ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $77 மில்லியன் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெப்ட்டை குறைச்சிருக்காங்க. 4 ரூபா பர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. இவங்க 1700 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மூலமாட்டு, அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க, 1700 கோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்த அப்டேட்டு. இப்போதைக்கு இது பக்கமும் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா ஸ்டீல் வந்து 5 MT எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் கலிங்கா நகர் பிளானில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட கெப்பாசிட்டி, இந்தியாவில் டாடா ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 26 MT, அதை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த கலிங்கா நகர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு.
எக்ஸ்பேன்ஷன் பிளான்னா செகண்ட் பேஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது டாடா ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லோவஸ்ட் லோக்கல் கரன்சி பாண்ட்ஸ் இன்ஸ், அதாவது 2020 ஜூனில் இருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோக்கல் கரன்சி பாண்ட்ஸில் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னு பார்க்கும்போது 10 பில்லியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ரைஸ் பண்ணுறாங்க. $117 மில்லியன் 5 இயர்ஸ் பாண்டு. ஸோ அதை செல் பண்ணுறது மூலமாட்டு இவங்க ஜஸ்ட் 6.56% கூப்பன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. இது வந்து 2022 கார்பரேட் டெப்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் அந்த பாண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் லெவலு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணார். அது 3 இயர் மணி பாண்ட்ஸு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 7.08% கூப்பன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் காஸ்ட்டில் லோக்கல் கரன்சி பாண்ட் வந்து 2020 ஜூனை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபண்ட்ஸு. NTPC கிரீன் எனர்ஜி ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து கேரளாவில் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 80 மெகாவாட் /320 மெகாவாட். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் பிட்டிங் ப்ராசஸில் தான் இதை வின் பண்ணியிருக்காங்க. இது NTPC கிரீன் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸோட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் ஒரு 54% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸாக இருக்குது. 129 கோடி. ரெவன்யூ 1853 கோடியாக இருக்குது. 42% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 215 கோடி. எபிட்டா மார்ஜின் 11.6% இருக்குது. ₹1.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பவர் மேக் ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நியூ அல்ட்ராஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபினான்ஷியல் 26 இந்த ப்ரீமியம் கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறாங்க. அதாவது டெக்னாலஜி ஸ்டைலிங் பண்ணி அதை டயர் 2 மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் அந்த கார்ஸுக்கு வந்து அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. ப்ரீமியம் ஹேட்ச் செக்மெண்ட்டில் மட்டுமே மாதத்துக்கு 20,000 30 யூனிட்ஸ் நாங்கள் செல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 6 to 7% ஆஃப் த பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த அல்ட்ராஸ் வந்து பலினோ, இந்த மாருதி சுசுகியோட பலினோ மாடல்ஸுக்கு வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 9,371 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் NCD அலாட்மெண்ட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அந்த ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறதாட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு போர்டு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வேண்டி லோன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு குளோபல் பேங்க்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா டீல் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட $150 மில்லியன் வரைக்கும் ரைஸ் பண்ண போகிறதாட்டு அதானி போர்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ சிங்கப்பூர் பேஸ்டு DBS குரூப் ஹோல்டிங்ஸ் கூட தான் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த US டிபார்ட்மெண்ட் கூட, அதாவது யூஎஸில் அவங்க வந்து லஞ்சம் கொடுத்ததாட்டு சில கேசஸ் எல்லாமே யூஎஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஃபஸ்ட் டைம் குளோபல் பேங்க்ஸ் கூட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைக்கு வேண்டி பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.